லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிரஞ்சன், தீர்ப்பு முழுவதுமாக வாசிக்கப்பட்டுவிட்டது. இந்த தீர்ப்பு வருகின்ற மக்களவை தேர்தலிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற அனைத்து கட்சிகளும் காத்திருக்கின்றன எதிர்பார்த்து. தீர்ப்பினுடைய முழு விவரங்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்க நிரஞ்சன். நிச்சயமாக பூங்குழலி, அதாவது இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான தீர்ப்பு 7 ஆண்டுகளுக்கு மேலா எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு தீர்ப்பு தான். 3 நாட்கள் தொடர்ச்சியா இந்த வழக்கின் விசாரணை அப்படின்றது நடைபெற்றது. மத்திய அரசு அவங்க சொன்ன வாதத்தை 1-2 வரிகளால் சொன்னாதான் கெஸ்டுகளுக்கும் ஓரளவுக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்டுகள் போறதுக்கான ஒரு பிடிப்பு இருக்கும், மக்களுக்கும் புரியும். மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிறாரு, இல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கிறாங்க, அவங்களுக்கு விருப்பமான ஒரு கட்சிக்கு நன்கொடை வழங்குறாங்க. அது யாருக்கு கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது வெளியே சொன்ன மாதிரி தான் ஆயிரும். அது டிரான்ஸ்பரன்சி கிடையாது, அது தனிநபர் உரிமையை பாதிக்கிற வகையில இருக்கும். இந்த நபர் இந்த கட்சி சார்ந்தவர் தான் அப்படின்றத அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கூட வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு அம்சமா அமைஞ்சிரும். இது மத்திய அரசுடைய வாதங்கள்ல மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புல அதையும் கவனத்தில் கொண்டிருக்காங்க. பட் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் இதை சுருக்கிடணுமா அப்படின்றத கேள்வி எழுப்பிதான் நீதிபதிகள் இன்னைக்கு பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானதுதான் கார்பரேட் கம்பெனிகள் இந்த தீர்ப்பு இப்படியான ஒரு நன்கொடைகளை வாரி வழங்கும் பொழுது அவங்க அரசு கிட்ட இருந்து நிச்சயமா ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்ப்பாங்க. அது ஊழலுக்கு வித்திடும். அது மட்டும் இல்லாம கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான எலக்ட்ரால் பாண்டு கொடுக்கிறது மட்டும்தான் ஒரே ஸ்கீமா நம்ம பார்க்க கூடாது. நிறைய வழிவகைகள் இருக்கு. சோ இதெல்லாம் கவனத்துல கொள்ளணும். சோ இண்டிவிஜுவல் தனிநபர்கள் தாண்டி அவங்க அதிகமா பார்த்தது நேச்சுரல் பர்சன்ஸா இல்லாம அன்நேச்சுரல் பர்சன்ஸா இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை அதிக அளவுல கவனம் கொண்டாங்க. இந்த வழக்கின் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்கோர்ஸ் நம்ம கிட்ட கெஸ்டுங்க இணைஞ்சிருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த மாதிரியான வழக்குகள்லயே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலா ஈடுபட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராம் சங்கர் அவர்கள் நம்ம இருக்கிறாரு. ராம்சங்கர், நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா பார்த்திருப்பீங்க. ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். எல்லாருமே அதை பத்தி பேசுவாங்க, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு எல்லாரும் தேடுவாங்க. அப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் ரொம்ப முக்கியமானது நினைக்கிறீங்க? ஒவ்வொரு தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வில் விசாரிக்கப்படும் வழக்குகள் அனைத்தும் முக்கியமானது. உதாரணமாக ஆதார் வழக்கு, கவர்னர்களுக்கு உண்டான அதிகாரம், கொலீஜியம், நீதிபதிகள் நியமனம் போன்ற வழக்குகளை உச்சநீதிமன்றம் செய்யும். எப்பயுமே மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் உண்டான மிக முக்கிய வழக்குகள் அரசியலமைப்பு சாசனத்திற்கு அமர்வுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த வழக்கு 2017ஆம் ஆண்டு பினான்ஸ் சட்டம் என்ற சட்டத்தால் இந்த மத்திய அரசாங்கம், பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசாங்கம் ஒரு சீர்திருத்தத்தை எடுத்து வந்தது 2017. அதில் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்படும் நன்கொடைகளை தெரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று எக்ஸம்ட் செய்து அந்த சட்டத்தை 2017 இயற்றியது. அதை எதிர்த்து பிரசாந்த் பூஷன் என்ற வழக்கறிஞர் அவர்கள் சார்ந்த அமைப்பு இங்கு ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்தனர். அந்த வழக்கு இன்று அரசியலமைப்பு சாசனத்தில் வரப்பட்டது. அரசியலமைப்பு சாசன நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள். உலகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள், உதாரணமாக சமீபத்தில் கடந்த வாரம் சுவிட்சர்லாந்தில் ஒரு அரசியலமைப்பு கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டது. தனது கட்சியில் 1 லட்சம் மட்டுமே தங்கள் இருப்பில் உள்ளதாகவும் அந்த 1 லட்சம் யார் மூலியமாக எப்படி வந்தது என்று தெரியப்படுத்தினர். இப்படி எல்லா நாடுகளிலும் ஒரு நிரந்தர டிரான்ஸ்பரண்ட், ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு வரவு செலவு கணக்குகள் இணையதளத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். இந்திய குடியுரிமை ஓட்டு அளிக்கும் ஒவ்வொரு மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த சட்டம் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 2017ஆம் ஆண்டு இந்த மத்திய அரசாங்கம் அதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூறியது. அதை எதிர்த்து கொடுத்த வழக்கு இன்று வரலாற்று சிறப்புமிக்க வழக்கு. இது சம்பந்தமாக மத்திய அரசு மேற்கொண்டு அவசர சட்டத்தை ஏற்படுத்தி ஜனாதிபதியின் ஒப்புதல் பெற்று அதை ரத்து செய்யலாம். அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு எப்போதும் உண்டு. பட் ஆனா அதுக்கு எவ்வளவு காலமாக, ஏன்னா அப்கோர்ஸ் இப்ப எலெக்ஷன் டைம் நெருங்கிருச்சு, நம்ம அதையும் கவனத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. இன்கேஸ் இப்ப நெக்ஸ்ட் வீக்கே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எதையும் முன்னெடுக்க முடியாது. சோ அதுக்கு ஒரு தடையாயிரும். எவ்வளவு சீக்கிரத்துல இது வர்றதுக்கு, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு இரவு தான் இன்னைக்கு அப்லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். சோ அது அவ்வளவு சீக்கிரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க கவர்னர் வர்சஸ் கவர்மெண்ட் கேஸ்ல நீங்களும் ஒன் ஆஃப் தி பிரதிதாரா இருந்தீங்க. அதுலதான் முக்கியமான அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சோ அதனால அந்த கேள்வியை கேட்கிறேன்.
ஒரு வாரத்தில் கூட கொண்டு வரலாம், உடனடியாக கூட கொண்டு வரலாம், அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. அப்படி கொண்டு வந்தால் ஜனாதிபதி இதை இந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தார் என்றால் அதை திரும்ப சேலஞ்ச் செய்யும் அதிகாரம் மனுதாரர்களுக்கு உண்டு. திரும்பவும் இந்த வழக்கு இங்கே வரும் என்றால் இந்த தலைமை நீதிபதி மார்ச் 31 வரை என்று கூறியுள்ளார். அதற்குண்டாக அந்தந்த வெப்சைட்டுகளில் அந்த விவரங்கள் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக பூங்குழலி, நீங்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும், இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, அதை ஓவர் கம் பண்ற வகையில மத்திய அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? கடந்த காலங்களில் அப்படியான நடவடிக்கைகள் மத்திய அரசு எடுத்திருக்கிறாங்க. சோ இதுலயும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் வழக்கறிஞர்கள் சார்பாகவும் சொல்லப்படுது. இனி நீங்க மற்ற கெஸ்டுகள் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான உங்களது அந்த பணியை தொடரலாம் பூங்குழலி. நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.